Good morning. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா active and passive voice பார்க்கறோம். இது தமிழ்ல என்னன்னா செய்வினை செய்யப்பாட்டு வினை. இது தமிழ்ல என்ன சொல்லுவோம்? செய்வினை செய்யப்பாட்டு வினை. Active voice அப்படினா என்ன? செய்வினை. Passive voice அப்படினா என்ன? செய்யப்பாட்டு வினை. செய்வினை செய்யப்பாட்டு வினை. Active voiceல செயல் செய்பவர்களை வச்சு சப்ஜெக்டா அமைஞ்சா அது active voice. செயல் செய்பவரை சப்ஜெக்டா கொண்டு சென்டென்ஸ் அமைஞ்சா அது வந்து என்ன சொல்லுவோம்? ஆக்டிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ்ல அவர் செஞ்ச செயலை சப்ஜெக்டா வச்சோம்னா அது பாசிவ் வாய்ஸ். செயல் செய்பவரை சப்ஜெக்டா வச்சா அது ஆக்டிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ்ல அவர் செஞ்ச செயலை நம்ம சப்ஜெக்டா எடுத்தோம்னா அது பாசிவ் வாய்ஸ். செய்வினை செய்யப்பாட்டு வினை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I wrote a letter. I wrote a letter. இது கொடுக்கப்பட்ட வாக்கியம். I wrote a letter is a கொடுக்கப்பட்ட வாக்கியம். இப்படி எந்த சென்டென்ஸ் ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் வந்தாலும் நீ ஒரு 8 ஸ்டெப்ஸா மனசுல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எந்த சென்டென்ஸா இருந்தாலும் split the sentence into SVO. அதாவது சப்ஜெக்டாவும் வேர்பாவும் ஆப்ஜெக்டாவும் பிரிக்க வேண்டும். சப்ஜெக்டாவும் வேர்பாவும் ஆப்ஜெக்டாவும் பிரிக்க வேண்டும். ஸோ அதுபடி இது செயலை செய்கிறவங்க சப்ஜெக்ட், இது செயல் வினை, அதனால இது வேர்பு, இது வந்து ஆப்ஜெக்ட். ஸோ சென்டென்ஸை SVOன்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். செகண்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் என்னன்னா அந்த ஆப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். என்ன ஆப்ஜெக்டோ அதையே வந்து முதல்ல எழுதணும். bring the object. bring the object at firstங்கிறது இது. என்ன ஆப்ஜெக்ட் என்ன உனக்கு இங்க? a letter. ஆப்ஜெக்ட் என்னங்க? a letter. நெக்ஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட் ஒருமையா பன்மையான்னு பார்க்கணும். ஆப்ஜெக்ட் find out the object whether it is a singular or plural. அதாவது ஆப்ஜெக்ட் வந்து ஒருமையில இருக்கா பன்மையில இருக்கான்னு பார்க்கணும். So you have to find out whether it is a singular or plural. ஒருமையா இல்லதே பன்மையா அப்படிங்கறத நாம செக் பண்ணணும். எதை செக் பண்ணோம்? ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் வந்து ஒருமையில இருக்கா பன்மையில இருக்கான்னு பார்க்கணும். So லெட்டர் இல்லைன்னா ஒருமை, லெட்டர் இல்லைன்னா ஒருமை, அதாவது சிங்குலர். நெக்ஸ்ட் verb பார்க்கணும். என்ன பார்க்கணும்? verb. verb என்ன? here wrote. wrote வந்து என்ன டென்ஸ்ல இருக்கு? present tenseல இருக்கா, past tenseல இருக்கா, இல்ல past participle இருக்கான்னு சொல்லணும். present tenseனா என்ன? write. past tense wrote. இது இறந்த காலம். இந்த சென்டென்ஸ் எதுல இருக்கு அப்படின்னா இறந்த காலத்துல இருக்கு. so wrote is a past tense. wrote is a past tense. so இது என்ன டென்ஸ்ல இருக்கு? find out the verb. என்ன verb? find out the verb. verb கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் verb கண்டுபிடிச்சாச்சு. அந்த verb என்ன டென்ஸ்ல இருக்குன்னு பார்க்கணும். என்ன டென்ஸ்ல verb அமைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். டென்ஸ் என்ன இதுல இருக்குன்னு பார்க்கணும். டென்ஸோட verb பார்க்கணும். இது past tense. நெக்ஸ்ட் apply the formula. எல்லா டென்சஸ்க்கும் எத்தனை முதலே சொல்லியிருக்கிறேன்? only 8 tenses are possible from active to passive. எவ்வளவு tenses? 8 tenses. so apply the formula. apply the formula. next formula எழுதுனதுக்கு அப்புறம் buying the word ஆட் பண்ணணும். எந்த வேர்ட் ஆட் பண்ணணும்? buying the word ஆட் பண்ணணும். எட்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் bring the subject first. இந்த சப்ஜெக்ட் வந்து கடைசியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் இருக்கிற சப்ஜெக்ட் நம்ம என்ன செய்யணும்? கடைசியா கொண்டு வரணும். bring the subject. சப்ஜெக்ட் வந்து எங்க கொண்டு வரணும்? லாஸ்ட்ல கொண்டு வரணும். bring the subject at last. கடைசியில கொண்டு வரணும். ஓகேவா? இந்த ஸ்டெப் தான். அதேபடி ஃபர்ஸ்ட் SVO சப்ஜெக்டாவும் வேர்பாவும் ஆப்ஜெக்டாவும் ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. bring the object. ஆப்ஜெக்ட்டை கொண்டு வந்தாச்சு. தேர்ட் ஒன் ஆப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலான்னு பார்க்க சொல்லிட்டேன். இது சிங்குலர். அடுத்தது ஃபைண்ட் அவுட் த verb. verb என்ன டென்ஸ்ல இருக்கு? past tenseல இருக்கு.
அந்த டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அது என்ன டென்ஸ் இருக்கு? பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு? was or were. was இல்லாட்டி were plus past participle. Past participle. PP means nothing but only past participle. Participle of the verb. Past participle of the verb. So past participle என்ன? write, wrote, written. So இங்க என்ன? இது சிங்குலர், இது ஒருமைக்கும் இது பன்மைக்கும் நம்ம யூஸ் பண்ணோம். So a letter ங்கிறது சிங்குலர், ஒருமையா இருக்குன்னா நம்ம என்ன செய்வோம்? a letter was. Past participle என்ன? write, wrote, written. write, wrote, written. a letter was written. அடுத்தது என்ன? by எழுதணும். by எடுத்துட்டோம். அடுத்தது bring the subject at last. சப்ஜெக்ட் என்ன? இங்க ஐ. ஐயை தூக்கி அப்படியே ஐன்னு எழுதக்கூடாது, என்னவா மாத்தணும்? மீயா மாத்தணும். ஸோ ஆன்சர் என்ன? A letter was written by me. Once again, active and passive voice என்னன்னா செய்வினை செய்யப்பாட்டு வினைன்னு சொல்றோம். ஸோ சப்ஜெக்ட் யார் செய்யறாங்களோ அது வந்து சப்ஜெக்டா அமைஞ்சதுன்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். எந்த செயலை செய்யறாங்களோ அந்த செயல் வந்து சப்ஜெக்டா அமைஞ்சதுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? பாசிவ் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஆக்டிவ் சென்டென்ஸா இருந்தாலும் அதை 8 வகையா ஸ்ப்ளிட் பண்ணும். ஒன்று வந்து சப்ஜெக்ட், verb, object. அடுத்தது bring the object. ஆப்ஜெக்ட் தூக்கி முன்னாடி வைக்கணும். அதுபடி ஆப்ஜெக்டை நம்ம இங்க எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சிங்குலர். ஸோ அடுத்தது என்ன? டென்சஸ் பார்க்கணும். டென்சஸ் இது என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸோட ஃபார்முலா என்ன? was இல்லாட்டி were plus past participle. ஸோ இது ஒருமையில் இருக்குனால நான் was எடுத்துட்டேன். இதோட past participle என்ன? written. அதுக்கு அடுத்தது by ஆட் பண்ணிட்டேன். சப்ஜெக்ட் தூக்கி லாஸ்ட்ல எடுத்தேன். சப்ஜெக்ட் இங்க என்னவா இருக்கு? ஐயா இருக்கு. ஐ என்னவா மாறிச்சு? மீயா மாறிச்சு. ஸோ ஆன்சர் I wrote a letter ஓட ஆன்சர் என்னன்னா a letter was written by me. Next class we will see.